தினமும் மாலை 5 மணிக்கு 3 நிகழ்வுகளுடன் சந்திக்கிறோம். முதல் நிகழ்வு ஜோதிஷ் அவருடைய புத்தக வாசிப்பு. மிக முக்கியமான ஒரு புத்தகம், ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த புத்தகத்தை ஜோதிஷ் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 டேஸாக சாப்டர் பை சாப்டராக வாசிச்சிட்டு இருக்கார். உங்களில் சில பேர் இன்னைக்கு ரீட் டாட் ரிவ்யூவில் சிங்கப்பூர் சில்ட்ரன், சிங்கப்பூர் டீன்ஸ் அவங்க படித்ததை கவனிச்சிங்கன்னா, இதே ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் புத்தகத்தை வித்தின் 1.5 hours அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாப்டர் பை சாப்டர் 8 பேர் ஆளுக்கு ஒரு சாப்டர் 2 சாப்டராக எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இது முதல் நிகழ்வாக ஜோதிஷ் அவர் பண்ணுறார். இரண்டாவது நிகழ்வு கேள்வி பதில். மூன்றாவது நிகழ்வு என்னுடைய புத்தக வாசிப்பு. நேற்றே சொல்லியிருந்தேன், ரொம்ப ஒரு அருமையான ஒரு புத்தகம், யுவர் மென்டல் ஸ்பேஸ். ஸோ இந்த புத்தகத்தை பற்றிய பாசிபிளி முதல் சாப்டர் வரையோ அல்லது அதற்கு மேலுமோ தெரியல, இன்னைக்கு படிக்கலாம். ஒரு ஒரு அழகான மாலை. இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரை மழை பெய்தது, இப்போ மழை நின்றுருக்கு. ஸோ ஐ ஹோப் செகண்ட் ஆஃப் நான் பேச வரும்போது மழை இல்லாமல் இருந்தால் பேச முடியும். இல்லைன்னா இந்த ரூஃபில் மழை பெய்கிற சத்தம் அது இங்கே ஹெவியாக இருக்கிறதுனால என்னோடய வாய்ஸே எனக்கு கேட்காது. ஸோ லெட்ஸ் சே இன்னைக்கு இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். குட் ஈவினிங் பசுபதி சார், குட் ஈவினிங் சீதாலக்ஷ்மி, குட் ஈவினிங் சாம், யாமினி சிவராம், கலாவதி வெங்கடேசன், கவிதா ரமேஷ், பரத் ஸ்ரீனி, விஜய் கல்யாண், விஜயம்மா, ஸ்ரீனிவாசன் அண்ணாமலை சார், தமிழ் வெங்கட், ஷர்மிளா ஆறுமுகம், சிவராமகிருஷ்ணன் சார், அனைவருக்கும் குட் ஈவினிங். நம்ம இதுக்கு முன்னாடி படித்த புத்தகம் இருக்கு இல்லையா, அந்த புத்தகத்துக்கு நேற்று இன்னொரு ஃபீட்பேக் வந்திருந்தது. அதையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்கள் செவ்வாய், பெண்கள் வெள்ளி, அதற்கு 2வது ஃபீட்பேக். இதுவும் நம்மள ஒருத்தங்க லிங்க் அனுப்பிச்சு ஒரு கணவன் மனைவி அந்த உறவுலேருந்து வந்த ஒரு ஃபீட்பேக். படிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய ஏவி ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? என்னுடைய ஏவி கிளியரா இருக்கா? Someone writes yes, and then I will start to read. எஸ், ஓகே ஓகே ஓகே. இப்போ நேற்று 2வது ஃபீட்பேக், திருமணமாகி 22 வருடங்கள், ஒரு மகள், +2, கணவன் மனைவி இருவருக்கு இடையில அடிக்கடி சண்டை. சின்ன சின்ன சண்டையில் ஆரம்பித்து 10 நாள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள மாட்டோம். இப்படி பல முறை சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறேன். வேலைக்கு செல்லவில்லை, அவர் மேல் கோபமாக வருகிறது. இப்படி வந்த ஒருத்தங்கள்ட்ட நம்ம இங்கே 5 PM லைவ் பார்க்குற ஒருத்தங்க இந்த ஆண்கள் செவ்வாய், பெண்கள் வெள்ளி, இந்த புத்தக வாசிப்பினுடைய லிங்க் அனுப்பிச்சு இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ அப்படி அனுப்பிச்சதை ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து ஒரு பதில் வருது. அந்த புத்தகத்தில் சொன்னது அத்தனையும் அச்சு அசலாக எங்கள் வீட்டில் நடக்குது.
அவருக்கு ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் எதுவும் பேச மாட்டார். அவர் பாட்டுக்கு ஒரு உலகத்தில் இருப்பார். நான் ஏதாவது பேசினால் காது கொடுத்து கேட்க மாட்டார், பதில் சொல்ல மாட்டார். என்ன விஷயம்னு நான் பேச போனாலும் ஒன்றும் இல்லைன்னு எரிஞ்சு விழுவார். இதனால் எனக்கு கோபம் வந்து நான் சண்டை போடுவேன். அவர் கோச்சிக்கிட்டு வெளியில் போயிடுவார். அவருக்கு என் மேலே அன்பு அக்கறை இல்லைன்னு நினச்சி கோபம் இன்னும் அதிகமாகும். இந்த புத்தக வாசிப்பில் சொன்னதை கேட்டபோது என் கணவர் மட்டுமல்ல, எல்லா ஆண்களுமே இப்படித்தான் இருப்பார்கள் போல் இருக்கிறது என்று தோணியது. லைவ்ல சொன்ன ஒவ்வொன்றும் எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. அவர்கிட்ட கோபப்படுவதை விட நாம ஏன் கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அவர் மௌனமா இருக்கும் பொழுது நாமும் போய் பேசக்கூடாது, அவரா வரட்டும் அப்படின்னு இருக்கணும். சுத்தி வளைச்சு பேசாம என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லணும். ஜெய் சார் சொல்லி கொடுத்தது மாதிரி நாம விட்டு கொடுத்து போனால் என்ன என்று தோன்றியது. 2 நாட்களாக அதிகம் பேசாமல் அமைதியாக இருந்தேன். அதை பார்த்துட்டு கணவர் என்கிட்ட, என்னம்மா உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு கேட்கிறார். அன்பு அக்கறை எல்லாம் இருக்கு, அவங்க அப்படித்தான் இருப்பாங்கன்னு இப்ப புரியுது. நான் அவரை புரிஞ்சுக்கிட்டா அவரும் என்னை புரிஞ்சுக்கிறார் அப்படின்னு தோணுது. ஜெய் சார் உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுத்தது மாதிரி இருக்கு. மற்றவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிற குறைய மாத்திக்கணும். கணவர் ரொம்ப நல்லவர் தான், எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு நோகடிக்கணும் அப்படின்னு தோணுது. இனி அவரா சண்டைக்கு வந்தாலும் நான் பதிலுக்கு பதில் சொல்லாம இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். ரொம்ப நன்றிங்க. ஜெய் சாருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. இது 2வது ஃபீட்பேக். ஸோ இந்த புத்தக வாசிப்பை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுனுடைய நோக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாம் இங்கே புத்தகத்தில் இருந்ததை வாசிக்கிறோம், ஆனால் கேட்குற ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பதில் அது. ஸோ நமக்கு இது ஒரு புத்தகத்தில் இருக்குது, அதை எடுத்து வாசிச்சோன்றதோடு போயிடும். ஆனால் கேட்குற ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு வரி, ஒரு 2 லைன், அது அவங்களுடைய வாழ்க்கை பாதையே மாற்றிடும். இன்னைக்கு நாம் வாசிக்க போகிற புத்தகமும் அப்படிதான். யார் மனதில் கொஞ்சம் பிரச்சனைகளோடு இருக்காங்களோ, யார் தன்னை தானே உணரலையோ, அவர்கள்லாம் இன்னைக்கு கேட்க வேண்டிய விஷயம் 3வது நிகழ்வாக வரக்கூடிய புத்தக வாசிப்பு, யுவர் மென்டல் ஸ்பேஸ், அதில் வரக்கூடிய புத்தகம். ஸோ அர்ஜுன் கார்த்திக், ரைட்டர் ஃப்ரம் சேலம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புத்தகத்தில் இருக்கிற கருத்தை தான் சொல்ல போகிறோம். ஆனாலும் எழுத்தாளர் நம்ம பக்கத்தாள், நம்ம ஊர் ஆள் அப்படின்னும் பொழுது அதுக்கு ரொம்ப நெருக்கமாக நம்ம உணர்றோம். அது மட்டும் இல்லை, அந்த புத்தகத்துக்கு, அந்த நெருக்கத்துக்கான ஆழமும் அந்த புத்தகத்தில் இருக்குது. ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு நான் ஆட் பண்ணணும், பட் அது என்னென்னா, ஓகே இதில் பார்க்க முடியும். ஒரே நிமிஷம். எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருந்தது, அதை எஸ், இங்கே இருக்கிறவங்க அர்ஜுன் கார்த்திக் ஃபேஸ்புக்லேயும் இருக்கார். ஸோ நீங்கள் அர்ஜுன் கார்த்திக்னு அவரை டேக் பண்ணலாம், அல்லது சுஜாதா வெங்கடேசன் மேடம், அவங்க அம்மா, அர்ஜுனோட அம்மா, ஸோ அவங்களையும் டேக் பண்ணலாம். இப்போது நேற்று நாம் இதை சொன்னோம், நேற்றே ஒருத்தங்க ஆர்டர் பண்ணி இன்றைக்கி புக்கு வந்துருச்சு அவங்களுக்கு. நம்ம குரூப்பில் இருக்கிற சதீஷ் ஃப்ரம் திருப்பூர், அவர் புக்கை வாங்கி படிச்சுட்டு ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்றது சொல்கிறேன். ரீடிங் திஸ் புக் ஆல் கனெக்டிங் டு ஒன் பாயிண்ட். ரீடிங் திஸ் புக் ஆல் கனெக்டிங் டு ஒன் பாயிண்ட். எந்த புக்கு? யுவர் மென்டல் ஸ்பேஸ். எல்லாமே ஒரு பாயிண்டில் தான் கனெக்ட் ஆகுது. அது என்னது? லிவ் ஹியர் நவ். இந்த இடத்துல இப்போ இங்கே வாழுங்க அப்படின்றது தான் இது கிடக்குது. தீஸ் லைன்ஸ் கீப் அவேக்கனிங் மீ. அதில் படித்ததில் சில வரிகள்
என்னை வந்து உள்ளுக்குள்ள உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கு. யூ ஆர் நாட் யுவர் மைண்ட், நாட் டு பி அசோசியேட்டட் வித் த தாட்ஸ், பி ஈகோலெஸ். இந்த 3 லைன்ஸ் வந்து உள்ள வந்து ஏதோ பண்ணிகிட்டே இருக்கு. ஃபென்டாஸ்டிக் சார் அப்படின்னு அவர் சதீஷ் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. இது அந்த ஆத்தருக்கானது, அர்ஜுன் கார்த்திக். இது நீங்கள் எப்போ பார்த்தாலும், இந்த லைவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் இது உங்களுக்கான ஃபீட்பேக். கூடவே அவர் இன்னொன்று எழுதியிருக்கார். அவர் ஒரு புத்தாவோட ஃபோட்டோ போட்டுட்டு அந்த ஃபோட்டோவுக்கு கீழே when I see this Buddha, it's different meaning now. I try to flow like water. I keep practicing. Still a long way to go. Just started to become conscious and learning. I am very much thankful for being co-traveler and mentor all along these years. அப்படின்றத அவர் எழுதி எனக்கு அனுப்பிச்சிருக்கார். ஸோ ஒரு புத்தகத்தை பற்றி இன்னும் நம்ம வாசிக்கவே இல்லை. அந்த புத்தகத்தை பற்றி சொன்னோம், அதை ஆல்ரெடி ஒருத்தர் வாங்கி படித்து அதுக்கான அந்த ரைட்டருக்கான ஃபீட்பேக்கே அனுப்பிச்சிட்டார். ஸோ இப்படி தான் வந்து 5pm லைவ் குரூப்பில் இருக்கிறவங்க அவங்களுடைய ஆக்டிவ் சென்ஸில் இருப்பாங்க. ஸோ வாழ்த்துக்கள் அர்ஜுன் கார்த்திக். இன்றைக்கி தான் நாங்கள் படிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்கள் புத்தகத்தை ஒருத்தர் வாங்கி படித்து அதற்கு ஃபீட்பேக்கும் கொடுக்குறாரு. அந்தளவுக்கு நிச்சயமாக டெப்த் இருக்கிற ஒரு புத்தகம் தான். நான் இன்றைக்கி படிக்கும் பொழுது உங்களுக்கு அது புரியும். ஸோ இப்போ நாம் வந்து ஜோதிஷ் அவரை வந்து அழைக்கலாம். ஜோதிஷ் வந்து அவருடைய புத்தக நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு 240 160 பேஜஸ் பக்கம் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் ஜோதிஷ் வந்து சாப்டர் பை சாப்டராக இந்த புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறார். அதுக்கப்புறம் ஐ ஹோப் 5pm லைவ் வந்து லாக்டவுன் வந்து தொடரலை அப்படின்னா 5pm லைவ் வந்து பண்ணுறது சிரமம். ஏன்னா நானும் மூவிங்கில் இருப்பேன். பட் லாக்டவுன் ஒரு வேளை தொடருது அல்லது நான் மூவிங்கில் இல்லை, ஒரே இடத்துல இருக்கேன் அப்படின்னா தேர் மே பி அனதர் ஒன் கம்மிங் வித் புக் ரீடிங். ஸோ இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று காத்துட்ருக்கு. ஸோ லெட்ஸ் see எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்ட் 3ஓட 6வது மற்றும் 7வது சாப்டர்ஸ், இந்த 2 சாப்டர்ஸுமே கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த சாப்டருக்குள்ளே போகலாம் சீக்கிரம். இந்த சாப்டரோட தலைப்பு பார்த்தீங்கன்னா சேஃப்டி வால்வ் இன் ஹேண்ட்லிங் கம்ப்ளைண்ட்ஸ். அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த பாதுகாப்பான வழி என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டேல் கார்னெகி என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் வந்து ஒருத்தரை வந்து ஜெயிக்கிறது எப்படின்னு, ஒருத்தர் வந்து வெல்றதுக்கான வழி வந்து நம்ம வந்து நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து மற்றவங்களதான் நிறைய பேச சொல்லி தூண்டணும், மற்றவங்கள நிறைய பேச சொல்லி என்கரேஜ் பண்ணணும், முன்னாடியே சொன்ன மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் பத்தி தெரியும், நம்மளை விட அவங்களுக்கு தான் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் பத்தி தெரியும். ஸோ வந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்போம், அவங்க வந்து அவங்க ப்ராப்ளம்ஸ் பத்தி எல்லாம் சொல்லிட்டு போகட்டும். இப்போ சில பேர் நமக்கு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நம்ம வந்து லைக் இல்லை அவங்க சொல்றது தப்புன்னு சொல்லி நம்ம வந்து டிஸ்அக்ரி பண்ணி நம்ம இன்டரப்ட் பண்றதுக்கு ரொம்ப லைக் நம்ம டெம்ப்ட் ஆகும். இந்த மாதிரி சரி நம்ம அவங்க தப்பா சொல்றாங்க, எப்படி தப்பா சொல்லலாம்னு சொல்லி நம்ம வந்து இன்டரப்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்ம வந்து நடுவில் அவங்களை நிறுத்தி இல்லை நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லி சொல்லுவோம், லைக் சொல்ல ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நம்மளை தூண்டும், என்னடா இப்படி நம்மளை தப்பா சொல்லுறாங்க, எப்படி தப்பா சொல்லலாம்னு சொல்லி தூண்டும். பட் நம்ம வந்து அப்படி சொல்லக்கூடாது, நம்ம அப்படி இன்டரப்ட் பண்ணக்கூடாது, அவங்களை நிறுத்தி நம்ம சொல்லக்கூடாது. அது வந்து ரொம்ப ஆபத்தானது, டேஞ்சரஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா நம்ம வந்து நம்மளை பத்தி நீங்க தப்பா சொல்றீங்கன்னு சொல்லும் போது அவங்க வந்து அதை லிசன் பண்றதுக்கான அந்த லிசன் பண்ற அந்த மென்டாலிட்டிலேயே இருக்க மாட்டாங்க. என்னமோ சொல்லிட்டு போறான் அப்படின்னு சொல்லி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எங்க முடிஞ்சதோ அதைவே தான் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்ம சொன்னதை கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டா, நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து லிசன் பண்ணணும், ஓப்பன் மைண்டோட சின்சியரா வந்து லிசன் பண்ணி அவங்கள வந்து ஃபுல்லா முழுசா எல்லாத்தையும் சொல்றதுக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்றோம். அப்போதான் வந்து அவங்க என்ன ஐடியால வந்து வந்திருக்காங்கிறது புரிய முடியும், அவங்க ஐடியாஸ் முழுசா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பிஸ்னஸ் ரிலேட்டடா. ஸோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் யூஎஸ்ல இருக்கிற அந்த மேனுஃபேக்சரர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து
அந்த ஆட்டோமொபைல்ஸ்க்கு தேவையான ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே, இந்த சீட் ரிலேட்டடா இந்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே வந்து ஆஹ் சில கம்பெனிஸ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து முன் வந்தாங்க. அந்த டைம்ல வந்து எல்லாம் நெகோஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு நல்லா இருக்கும் எங்களுக்கு நல்லா இருக்கும்னு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து செலக்ட் ஆனாங்க. அவங்க 3 பேர்த்துடைய இந்த ஃபேப்ரிக்ஸ்க்கான சாம்பிள் பாடிஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு சொல்லி இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா வந்து அந்த மோட்டார் கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு நீங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. ஸோ ஒரு நாள் வந்து எல்லாரும் போறாங்க ஃபைனல் லைக் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு. அந்த 3 கம்பெனிஸுமே வந்து போறாங்க. அப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரரோட ரெப்ரசன்டேட்டிவ் பாத்தீங்கன்னா அவரோட தொண்டையில வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்குது, அவரால் பேசக்கூட முடியலங்கிற சுச்சுவேஷன்ல இருந்தாங்க. அவரு தான் வந்து ஒரு கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணி போனாங்க. அந்த 3 கம்பெனில ஒரு கம்பெனி வந்து இவர் தான் ரெப்ரசென்ட் பண்ணாங்க, மிஸ்டர் ஆர்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து அங்க போகும்போது என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா 3 பேர் அங்க உட்காந்துருக்காங்க. அங்க அந்த 3 பேர்கிட்டயும் இவர் போய் உட்காந்து இதெல்லாம் பேசலாம்னு சொல்லி எந்திரிக்கும் போது அவரால் சொல்ல முடியல. அவரால் வந்து லைக் விஸ்பர் கூட பண்ண முடியல, இந்த மாதிரி காத்தால கூட பேச முடியலங்கிற மாதிரி இருந்தாங்க. சின்ன சத்தம் கூட போட முடியாத அளவுக்கு தொண்டை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, சுத்தமா பேச முடியல. ஸோ அவங்க எல்லாம் அங்க உட்காந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து ஒரு பென்னு பேப்பர் எடுத்து லைக் ஜென்டில்மேன், இந்த மாதிரி நான் வந்து என்னோட வாய்ஸை வந்து தொலைச்சிட்டேன், என்னால வந்து பேச முடியாது, என்னோட குரலை வந்து நான் தொலைச்சிட்டேன், இப்போ வந்து என்னால பேச முடியாத அளவுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. அதுக்கு அங்க இருக்கிற அந்த பிரசிடென்ட்டே வந்து சரி உங்களுக்கு பதிலாக நானே வந்து பேசுறேன்னு சொல்லி அந்த பிரசிடென்ட்டே நின்று இந்த மாதிரி இந்த சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸிபிட் பண்ணி எஸ் மேம் அவங்க எழுதுனாங்க இந்த மாதிரி நான் வந்து என்னோட குரல் வந்து இப்போ சரியான நிலையில இல்லை, என்னால பேச முடியல அப்படின்னு சொல்லி எழுதுனாங்க. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்ட் பண்றதுல இருக்கிற அந்த பிரசிடென்ட்டே வந்து நானே உங்களுக்காக பேசுறேன், நீங்க வந்து ஆமா இல்லைன்ட்டு சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இவர் வந்து எக்ஸிபிட் பண்றாங்க, அந்த 3 பேருமே வந்து அந்த ஃபேப்ரிக்ல எக்ஸிபிட் பண்ணி எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலுமே வந்து இவர் வந்து லிசன் பண்ணாங்க, எல்லாத்துக்குமே லிசன் பண்ணாங்க. அவங்க வந்து அந்த பிரசிடென்ட் வந்து இவருக்கு பதிலாக அந்த டிஸ்கஷன்ல இறங்கி எல்லாம் பேசி இது பண்ணாங்க. இவர் ஒன்னே என்னதான் பண்ணாங்க, சிரிச்சாங்க, தலையாட்டினாங்க, அப்புறம் சில கெஸ்டர்ஸ் இந்த மாதிரி கையாட்டி இல்ல அது ஆமா அந்த மாதிரி எல்லாம் சொல்லி மட்டும்தான் காட்டினாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லிசன் பண்ணிட்டே இருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா இது ஒரு யூனிக்கான கான்ஃபரன்ஸ் சொல்லி சொல்றாங்க, ஏன்னா இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்காது. இவர் போறாரு, இவரால் பேச முடியல, அதுக்காக அந்த ஜட்ஜ் பண்ற அந்த 3 பேர்த்துல இருக்கிற அந்த பிரசிடென்ட்டே வந்து நானே உங்களுக்காக பேசுறேன்னு சொல்லி அவர் வந்து ஒண்ணுன்னா இதை பற்றி கேட்கறாங்க. அதுக்கு ஆமா இல்லைன்ட்டு இவர் தலையாட்டுறாங்க, எல்லாமே முடியுது. கடைசியில பார்த்தா அந்த 3 பேர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல இவருக்கு தான் வந்து அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குது. கிட்டத்தட்ட $1.6 மில்லியன் அளவுக்கு பெரிய ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா அவங்க வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது, அது அவங்க வந்து முழுசா அவங்க மனசுல இருக்கிறத பேச முடிஞ்சது. இன்னும் எனக்கு குரல் வந்து இருந்திருந்தா இந்த ஆர்டரே வந்திருக்காது, அன்னைக்கு அந்த தொண்டை பிரச்சனை இருந்ததுனாலதான் வந்து எனக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிருக்குது. அந்த தொண்டை கட்டாம இருந்திருந்தா நான் வந்து அவங்க ஏதாவது சொல்லும் போது நடுவில் பேசியிருந்தனாலோ நடுவில் ஏதாவது சொல்லியிருந்தாலோ அவங்களை இன்டரப்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து பேடா ஃபீல் பண்ணியிருப்பாங்க, வாய்ப்பே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இல்ல இந்த இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து மற்றவங்களை வந்து முழுசா வந்து பேச விட்டுட்டோம்னா பிஸ்னஸ்ல மட்டும் இல்லை, இது வந்து வீடுகளிலுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்க வந்து அந்த ஒத்துக்கிற தன்மைக்கு வந்துடுவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்களே காம் டவுன் ஆயிடுவாங்க, அவங்களே ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து நம்ம சேம் இவங்க வந்து ஓப்பன் மைண்டடா இன்ட்ரெஸ்டோட லிசன் பண்ண மாதிரி தான் இருந்தது மிஸ்டர் ஆர்ன்னு சொல்லி அவர் வந்து. ஏன்னா வந்து அவர் வந்து தலையாட்டி இன்ட்ரெஸ்டோட கேட்டாங்க, ஏன்னா பேசதான் முடியல, மற்றபடி கெஸ்டர்ஸ் எல்லாம் பண்ண முடிஞ்சது, இன்ட்ரெஸ்டோட பண்ண முடிஞ்சது. ஸோ நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்களே வந்து லிசன் பண்ணவே மாட்டாங்க. ஆனா இவர் வந்து இந்த கேஸ்ல வந்து ஆப்போசிட்டா பண்ணனால தான் வந்து கிடைச்சது. ஸோ அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறேங்க.
இதுல இம்பார்ட்டண்டா என்ன சொல்ல வர்றதுன்னா, நம்ம வந்து மத்தவங்கள வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தியோ, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்ல அவங்களோட ப்ராப்ளம்ஸ் பத்தியோ வந்து பேச விட்டுட்டோம்னா அது ஒரு ஃபேவரபிள் இம்ப்ரெஷன், அதாவது நமக்கு சாதகமா ஒரு இம்ப்ரெஷன் அங்க வந்து கிரியேட் பண்ணும். இது வந்து நல்ல ரிலேஷன் வந்து மெயின்டைன் பண்ணும். அந்த 2 பேத்துக்கு நடுவுல நல்ல ரிலேஷன் மெயின்டைன் பண்ணும். ஸோ இது வந்து நம்மளை பத்தி வந்து ரொம்ப கம்மியா பேசிக்கிட்டு அவங்கள வந்து அதிகமா பேச சொல்லி நம்ம வந்து அதிகமா லிசன் பண்ணோம்னா இதுல வந்து ஈஸியா வின் பண்ணிடலாம். அது என்ன மாதிரி ஆர்குமெண்ட் டைப்பாவே இருந்தாலுமே சரி, ஈஸியா வின் பண்ணிடலாம்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சாப்டரோட எண்டுக்கு வரும். ஸோ இந்த சாப்டரோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, லெட் தி அதர் பர்சன் டூ அ கிரேட் டீல் ஆஃப் டாக்கிங். அதாவது அவங்க நம்ம யாரு கூட வந்து பேசுறோமோ இங்க வந்து விவாதம் ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி இருக்கோ, இல்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்றாங்களா, இல்ல ஏதாவது சொல்ல வராங்கனாலும் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்கிட்டோம். நம்ம வந்து இன்டரப்ட் பண்ண டெம்ப்ட் ஆனாலுமே சரி, நான் அவங்க ஏதோ தப்பா சொல்றாங்கன்னு சொல்லி நடுவில் நிறுத்தணும்னு நினைச்சாலுமே நம்ம நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த சாப்டரோட எண்டுக்கு வரும். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். அழகா இப்படி சாப்டர் பை சாப்டர் சொல்லும் பொழுது நார்மலா படிக்கிறதுக்கும் இப்படி ஷேர் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? சார் இது என்ன வந்து வித்தியாசம்? எஸ் சார், அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து இந்த புக்குன்ட்டு இல்லை, ஸ்கூல்ல இருக்கும் போதுமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. எப்படின்னா நம்ம படிக்கிறத விட படிச்சதை ஒருத்தருக்கு சொல்லும் போது நமக்கு இன்னும் அது வந்து ரீட்டைன் ஆகும், நம்மளால வந்து இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும்னு சொல்லி. ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்க சார். இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குங்க சார். அங்க ஏதோ ஒரு கேள்வி வந்திருக்கு பாருங்க. நாம கேட்கிறோம் என்பதால் நான் ஸ்டாப்பா சிலர் சுய புராணம் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னா, கரெக்டுங்க மேம். அதாவது பாத்தீங்கன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்க தான், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாரு கூட பேசணுங்கிறது நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும். சரி, நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க இல்ல கல்யாணத்துக்கு போறீங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்மளால எதுவும் பண்ண முடியாது. யாராவது வந்து பார்த்தோன்னே அடே நீங்களா வாங்க வாங்க பேசலாம்னு சொல்லி உட்கார வச்சு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் தலையாட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம வந்து அப்போ ஓகே ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க பேசுறது, கொஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னா நம்ம வந்து ஐயோ மணி இதாயிருச்சு அப்படின்னு சொல்லி எப்படியாவது எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது வந்து நான் ப்ராஃபிட்டபிள் கான்வர்சேஷன் அதானுங்க மேம் அமையுது. ஸோ தட்ஸ் ஆல் மேம். அடுத்த சாப்டருக்கு போவோம். அடுத்த சாப்டர் ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் இந்த சாப்டர் கேள்வி பார்த்தீங்கன்னா வரட்டும், ஏதாவது வந்தா படிப்போம். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். ஸோ இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ஹவு டு கெட் கோஆப்ரேஷன், சாப்டர் 7. ஸோ நம்ம வந்து ஒருத்தர் கூட பேசணும்னா பேசும்போது நம்ம எப்படி வந்து அந்த கோஆப்ரேஷன் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஹவு டு அவாய்ட் நெகட்டிவ் டாக். சசிகுமார் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டீங்க. எஸ் சார், ஹவு டு அவாய்ட் நெகட்டிவ் டாக். ஸோ அவங்க வந்து நெகட்டிவா ஏதாவது பேச போறாங்கனாலே வந்து நீங்க வந்து ஒன்னும் டாபிக் மாத்த ட்ரை பண்ணுங்க, இல்ல அந்த சுச்சுவேஷன்ல இருந்து விலக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து நெகட்டிவா எதுக்கு பேசிட்டு தேவையில்லாம நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா பேச ட்ரை பண்ணணும், ப்ராஃபிட்டபிளா பேச ட்ரை பண்ணணும். நெகட்டிவா பேசி அவங்களுக்கு யூஸ் இல்லை, நமக்கு யூஸ் இல்லை. நெகட்டிவா பேசினாலே ஒன்னா சுத்தி ஏதாவது நடக்கிறத பத்தியோ இல்ல யாரோ ஒருத்தரை பத்தியோ தான் பேச போறாங்க. அப்புறம் நம்ம ஏன் அந்த இடத்துல இருக்கணும்? ஸோ நம்ம தான் வந்து யாரு கூட கான்வர்சேஷன் வச்சுக்கணும்னு சொல்லி இது பண்ணணும். அண்ட் ஆல்சோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு சைலண்டா இருக்க ட்ரை பண்ணணும். அவங்களா வந்து பேசினா ஓகே, பேசும்போது நெகட்டிவா போகுதுன்னு தெரிஞ்சா கொஞ்சம் பேசி சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு ஒரு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து அங்கிருந்து விலகிறது வந்து ஒரு குட் வே, நல்ல வழி. அது நம்ம விலகிடணும். டோன்ட் கிவ் ஸ்பேஸ் ஃபார் நெகட்டிவ் டாக்ஸ். கரெக்ட். ஸோ கொஸ்டின்ஸ் நடுவில் நீங்க கேளுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நான் சாப்டர் 7 ஹவு டு கெட் கோஆப்ரேஷன். ஸோ இது வந்து ஐடியாஸ் ரிலேட்டடா போகுது, மக்களோட ஐடியாஸ் ரிலேட்டடா. மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்களோட ஐடியாஸ் விட அவங்களோட ஐடியாஸ் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருப்பாங்க. நிறைய அந்த ஐடியாஸ் தான் நம்புவாங்க. ஓகே எங்கிட்ட இந்த ஐடியா இருக்குது, கண்டிப்பா இது ஒர்க் ஆகும், நான் என்னோட ஐடியா தான் மற்றவங்கள பெட்டரா எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஐடியா மேல நிறைய ஃபெய்த் வச்சிருப்பாங்க, நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது அவங்க ஏதாவது ஐடியா சொன்னாங்கன்னா அதை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இல்ல அப்படி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அப்படி பார்த்தா அவங்க வந்து ரொம்ப லைக் என்னடா இது நம்மளோட ஐடியா வேண்டாம்னு சொல்றாங்க, ஒர்க் ஆகாதுன்னு சொல்றாங்களேன்னு சொல்லி ரொம்ப பேடா ஃபீல் பண்ணுவாங்க, டிஸ்கரேஜா ஃபீல் பண்ணுவாங்க. அங்க வந்து ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்காது. சில டைம் பாத்தீங்கன்னா பிசினஸ் டீலிங்ஸ்ல நீங்க வந்து ஒருத்தரோட ஐடியாக்கு மதிப்பு கொடுக்கலன்னா அவங்க வந்து
கண்டிப்பா நம்ம கூட பேசவே லைக் அந்த டீலிங் வந்து சாட்டிஸ்ஃபை, அவங்களுக்கு வந்து அந்த டீலிங்கே வேண்டாங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, இல்ல அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு டைரக்டா சொல்லும் பொழுது அது வந்து அவங்க ஐடியாவை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி. அவங்க வந்து எப்படி நம்ம ஐடியாவை இது பண்ணலாம், அப்ப நம்ம என்ன ஐடியா கொடுத்தாலுமே நம்ம வந்து வேண்டாம் தான் சொல்லுவாங்க, அவங்க ஏதோ அவங்க ஐடியா தான் பெருசு நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னதான் அவங்க வந்து அவங்களோட ஐடியா மேல ரொம்ப இம்பார்ட்டண்டா ஃபீல் பண்ணாலும், நம்மளோட ஐடியாஸ் அதுக்கப்புறம் நம்ம பண்ற இந்த மாதிரி அவங்க ஐடியாஸ் தப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் சொல்லும் போது எல்லாமே அவங்க வந்து ஏதோ பெரிய ஆளாட்ட வந்தா பெருசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எதுக்கு நான் இங்க டீலிங் பண்ணணும், நான் வேணா வேற இடத்துக்கு போய்க்கிறேன், எனக்கு கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டே போயிடுவாங்க. இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், ஒன் செகண்ட், சாரி. ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா யுஜின் வெசன் சொல்லி ஒருத்தர், அவர் வந்து நிறைய ஆயிரக்கணக்கான டாலர்ஸை வந்து சில கமிஷன்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, லைக் இழந்திருக்காங்க. அது வந்து இந்த உண்மை தெரியற வரைக்குமே இழந்திருக்காங்க. இது உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த லாஸை வந்து நிப்பாட்டிட்டாங்க. அது என்ன உண்மைங்கிறத பார்ப்போம். ஸோ மிஸ்டர் வெசன் பாத்தீங்கன்னா வந்து அவரு நிறைய வரைஞ்ச சில ஸ்கெச்சஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா, அவங்களோட ஸ்கெச்சஸ் எல்லாத்தையுமே வந்து சில ஸ்டைலிஸ்ட்க்கும் அப்புறம் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரர்ஸ்க்குமே வந்து டிசைன் எல்லாம் கிரியேட் பண்ணி அந்த ஸ்கெச்சஸ் எல்லாம் வித்துட்டு வந்தாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு நியூயார்க்லயே ஒரு லீடிங் ஸ்டைலிஸ்ட் வந்து ஒருத்தரை கூப்பிட்டாங்க. அப்ப இவர் வந்து இவரோட ஸ்டைல் ஒர்க்கா இவங்க வரைஞ்ச அந்த ஸ்கெட்ச் ஒர்க்கா காட்டுறப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அன்னைக்கு வேண்டான்ட்டாங்க. மோஸ்ட் லீடிங் ஸ்டைலிஸ்ட்ங்கிறதுனால மிஸ்டர் வெசன் வந்து கூப்பிட்டு வாரத்துக்கு ஒருக்கா வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா வாரம் வாரம் வந்து அவர்கிட்ட போய் அவங்களோட இதை காட்டிக்கிட்டே இருந்தாங்க, அவங்களோட ஸ்கெட்ச் எல்லாமே காட்டினாங்க. காட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து நீங்க பார்க்க வர வேண்டாம்னு சொல்ல, ஒரு தாட்டியும் வந்து காட்ட சொல்லுவாங்க. காட்டுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டைலிஸ்ட் வந்து மிஸ்டர் விசன்ட்ட, இல்ல இது எனக்கு வேண்டாம், இன்னைக்கு நமக்கு நாள் சரியில்லை போல இருக்குது, நம்ம நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 150 தடவை வந்து இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களோட ஸ்கெட்ச் எடுத்துட்டு போவாங்க, அவர் பார்த்துட்டு இல்ல வேண்டாம் இன்னைக்கு நமக்கு சரியா வரல, நம்ம வேணா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ இவங்க வந்து ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு யோசிக்கும் பொழுது அவங்க வந்து யோசிக்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்னடா இது, நம்மள ஒரு தாட்டி வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க, அங்க போனா நம்ம சொல்றோம் இந்த மாதிரி இந்த ஸ்கெட்ச் நல்லா இருக்குதுன்னு, அப்புறம் பார்த்தா வேண்டான்னு சொல்லிடுறாங்களே அப்படின்ட்டு அப்புறம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் வந்து புதுசா ஒரு அப்ரோச் வந்து இது பண்ணலாம், அப்ளை பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு இந்த அப்ரோச் யூஸ் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 6 6ல இருந்து 7 முடிக்காத சில ஸ்கெச்சஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவர் கையில வந்து தூக்கிட்டு அந்த ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க போனோடனே அவர்கிட்ட வந்து, நீங்க எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணுங்க, என்கிட்ட சில அன்கம்ப்ளீட்டட் ஸ்கெச்சஸ் தான் இருக்குது, சில முடிக்காத ஸ்கெச்சஸ் தான் இருக்குது, நீங்க வந்து சில ஐடியாஸ் கொடுத்தீங்கன்னா இதை ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம், உங்களுக்கும் முடிஞ்ச மாதிரி இருக்கும், இது உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து அந்த ஸ்கெச்சஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டு, நீங்க இதை கொஞ்ச நாள் என்கிட்ட விட்டுட்டு போங்க, நானே உங்களுக்கு கூப்பிடுறேன், நீங்க வாங்க, ஒரு 3 நாள் கழிச்சு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. ஸோ வெசன் போயிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு திருப்பி இவர்கிட்ட போனோடனே இவர் வந்து எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டாங்க. நான் என்னோட ஐடியாஸ் இதெல்லாம் போட்டேன், இந்த ஸ்கெட்ச் எல்லாம் ரொம்ப அருமையா வந்திருக்குது, நான் வந்து இதை வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த ஸ்டைலிஸ்ட் வாங்கிட்டாங்க. இது என்ன பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தாட்டியும் அவர் போய் விற்க ட்ரை பண்ண போதுமே முழுசா முடிச்சுட்டு போயிடுறாங்க. அவங்களும் சில ஐடியாஸ் வச்சிருப்பாங்க, ஏன்னா அவங்க ஒரு ஸ்டைலிஸ்ட், அவங்க வந்து ஓகே இது இப்படி நல்லா நல்லா இருக்குமே, இந்த ஆர்ட் இப்படி இருந்தா என்னால இதை வாங்கிக்க முடியுமே சொல்லி அவங்க கிட்ட சில ஐடியாஸ் இருக்கும். இவங்க ஒரு தாட்டி விற்க ட்ரை பண்ணும்போது அங்க அவங்க ஐடியாஸ் வந்து எப்படி என்னோட ஐடியாஸ் இங்க யூஸ்ஃபுல்லா இல்லாம போலாம், நானும் ஒரு ஸ்டைலிஸ்ட், நான் வந்து இதை அப்ளை பண்ணலான்ட்டு இருக்கும்போது என்னோட ஐடியாஸ் சிலது இருக்கணும்ல, அப்படி எப்படி நான் ஸ்டைலிஸ்டா இருக்க முடியும்னு சொல்லி அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து எல்லா ஆர்ட்டுமே வந்து லைக் அவங்களோட ஐடியாஸ், அதாவது மிஸ்டர் வெஸ்னோட ஐடியாஸ் பேஸ் பண்ணி எடுத்தது. ஸோ இவங்க வந்து இந்த முடிக்காத சில ஸ்கெச்சஸ் எல்லாமே கொண்டு போகும்போது
இது முடிக்காம இருக்குது, நம்மளோட ஐடியாஸ் இங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம், நல்லா வருதா இல்லையான்னு பார்க்கலாம்னு சொல்லி அவங்க ஐடியாஸ் அப்ளை பண்ணும்போது இது வந்து அந்த வாங்குறவங்களோட ஐடியாஸ் ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்குது. மிஸ்டர் வெசன் வந்து அவங்களோட ஐடியாஸ் ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களோட ஐடியாஸ் இதுல அப்ளை ஆகும்போது கண்டிப்பா அவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ இதனாலதான் வந்து அவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம வந்து எப்பவுமே மற்றவங்களோட ஐடியாஸை வந்து லைக் இம்பார்ட்டன்ட் இல்லைன்ட்டு அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறது வந்து பிஸ்னஸ்ல மட்டும் இல்லை, பாலிடிக்ஸ்லயுமே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட். எஸ். ஸோ நம்ம வந்து ஒரு தாட்டி நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து ஒருத்தர்கிட்ட இல்லை சர்வீசஸ் பிஸ்னஸ் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் இல்லை நம்ம சர்வீசஸ் வந்து ஒரு தாட்டி நம்ம கொடுக்கும் பொழுது அவங்களோட ஒப்பீனியன்ஸ் நம்ம கேட்டுக்கணும். இந்த மாதிரி இது இப்படி பண்ணா நல்லா இருக்குமா, இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களை இம்பார்ட்டண்டா ஃபீல் பண்ண வைக்கும்போது அது வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அவங்கள வாங்குறதுக்கான மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ காம்படிட்டர் வந்து இத்தனை பேருக்கு நம்ம வித் ஆகணும், அவங்க இது எப்படி இருந்தாலும் சரி வித் ஆகணும்னு யோசிப்பாங்க. நம்ம எப்படி யோசிக்கணும்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன்ஸை கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துதான் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து லைக் ஒருத்தரோட ஐடியா வந்து இதுல இருக்குன்னு சொல்லும்போது அவங்க வந்து ரொம்ப எஃபெக்டிவா ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் நமக்குமே இது எஃபெக்டிவா இருக்கும். ஓகே, நம்மளோட ஐடியா இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ கண்டிப்பா நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அவங்க இம்பார்ட்டண்டா ஃபீல் பண்றதை விட இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும் நமக்கும். ஓகே, நம்ம அதை வாங்கிக்கலாமேன்னு சொல்லி வாங்கிக்கவும் செய்வாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அவங்க கொடுக்குற ஐடியாஸை வந்து நம்ம பிரீஃபா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு சப்போர்ட்டிவா பேசி அதுக்கு சப்போர்ட்டிவா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பண்ணோம்னா நம்மளுக்கும் பிஸ்னஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகும். சப்போஸ் நம்ம ஒருத்தர்கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சோம்னா அந்த ரிலேஷன்ஷிப்புமே அதுவுமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இது பாத்தீங்கன்னா அவங்க ஐடியா நம்ம வந்து ஏத்துக்கிறதுனால வந்து நம்ம கிட்ட எதுவும் லாஸ் ஆக போறது இல்ல. ஒருத்தரோட ஐடியா நம்ம வந்து எடுத்துக்கிறதுனால நமக்கு தான் பெனிஃபிட் ஆகுது, அவங்களுக்கும் மனதளவுல பெனிஃபிட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஒருத்தரோட ஐடியா ரெஸ்பெக்ட் பண்றப்போ போத் சைடு இது பெனிஃபிட்டா இருக்கு. ஏன்னா நமக்கு எந்த விதத்துலயும் அது லாஸா இருக்க போறது இல்லை. ஸோ எப்பவுமே வந்து நம்ம நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கணும்னா நம்ம யார்கிட்ட வந்து யாரோட பேசுறோமோ அவங்க ஐடியாஸும் கன்சிடர் பண்ணி அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த இது பண்ணாம போகுனாதான் இந்த ஆர்குமெண்ட்ங்கிறதே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம திருப்பி முதல்ல இருந்து வர மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த சாப்டரோட முடிவுக்கு வரும். இந்த சாப்டரோட பிரின்சிபல் பாத்தீங்கன்னா let the other person feel that the idea is his or hers. அதாவது நம்ம வந்து அந்த யாரு கூட பேசிட்டு இருக்கோமோ அந்த கான்வர்சேஷன்ல வர ஐடியா வந்து அவங்களுதான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அவங்க கிட்ட அவங்க ஃபீல் பண்ண வைக்கணும். ஓகே, இது அவங்க ஐடியா. அவங்க வந்து ஓகே, இது என் ஐடியா, இதுல இந்த கான்வர்சேஷன்ல என் ஐடியா இருக்குது, என்னோட ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்கணும். ஸோ தட்ஸ் இட். எனி கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். அண்ட் சார் கிட்டத்தட்ட 169 பேஜஸ் முடிச்சிட்டாங்க சார். 169 out of 246. 170 of 246 அப்படி வச்சுக்கலாம் இல்லையா? ஆமாங்க சார். So now 76 pages. Yes. Good going. Yes. Very Thank good. you, sir. 5pm ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களோட வாசிப்பு எப்படி இருந்ததுன்றதுக்கு உங்களுக்கு இப்போ ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அதை நீங்க வந்து கேட்டுக்கலாம். கண்டிப்பாங்க சார். அந்த சிங்கப்பூர் டீன்ஸ் இதே புத்தகத்தை சொன்னதை பாத்தீங்களா? எப்படி இருந்தது உங்களுக்கு? ஓகே, என்னை விட எங்க இருக்கிறவங்க இப்பவே இந்த புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஹாப்பியா இருந்ததுங்க சார். பட் எனக்கு வந்து அவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். ஏன்னா அந்த ஏஜ்லயே அவங்க வந்து யாரு கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும், எங்க வந்து நம்ம கான்வர்சேஷன் பண்ணணும், எங்க நம்ம வந்து ஐடியாஸ் எடுத்துக்கணும்னு சொல்லி அப்பவே அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேங்க சார். ரைட். வெரி குட். உங்களுக்கான ஃபீட்பேக்லாம் வந்துட்டு இருக்கு, நீங்க அதை படிக்கலாம். ரொம்ப நாளுக்கு நாள் சிறப்பாக வழங்குறீங்க. மெச்சூரிட்டி தெரியுது, நல்ல புரிதல், கேள்விகளுக்கு தெளிவான பதில் சொன்னது. Could you please summarize your daily sharings in our 5pm live family group like bullet points? Yes, கண்டிப்பாங்க. ரைட் அப்பா கேக்குறாங்க.
குட் ஒன் அது. ஓ, வாசினி இஸ் ஆல்சோ வாட்சிங் நவ். வெரி குட். அந்த 5 சிங்கப்பூர் டீம்ஸ்ல ஒருத்தங்க வாசினின்னு பேசினாங்க. அவங்க அந்த ஓகே வாசினி வந்து இப்ப இங்க பாத்துட்டு இருக்காங்க. ஓ இப்ப நீங்க கொடுக்க அவங்க இதே புக்கை தான் அவங்களும் படிச்சாங்க. படிச்சாங்க. ஸோ ஹாய் வாசினி. ஸோ வாசினி வந்து இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. மிக்க மகிழ்ச்சிங்க சார். எஸ், மகிழ்ச்சி. நிறைய ஃபீட்பேக் உங்களுக்கு வருது. எக்ஸலன்ட், ரொம்ப சந்தோஷம். திரும்ப நாளைக்கு சந்திப்போம். கண்டிப்பாங்க சார். இன்னைக்கு இந்த 2வது நிகழ்வு கேள்வி பதில் பிளஸ் அந்த 3வது நிகழ்வு யுவர் மென்டல் ஸ்பேஸ், அதை கவனி. அதுல கண்டிப்பாங்க நிறைய உங்களுக்கு மிக மிக நிறைய விஷயங்கள்லாம் இருக்கிறதா நான் உணர்றேன். மகிழ்ச்சிங்க சார். கண்டிப்பா. Fine? எஸ். Yeah. தேங்க்யூ சார். தேங்க்யூ 5PM ஃபேமிலி. நன்றி நன்றி. பாய். ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் வாசினி பார்த்துட்டு இருக்காங்க. எப்பவுமே நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றது, டீன்ஸ் வந்து நாம் விவேகானந்தர் சொல்றதுதான், அவர் யங்ஸ்டர்ஸ், யூத், அவர் சில்ட்ரன் ஆர் நாட் யூஸ்லெஸ், தே ஆர் யூஸ்டு லெஸ் அப்படின்னு. உலகத்துல யாருமே யூஸ்லெஸ் இல்லை, வி யூஸ்டு லெஸ். அவங்கள வந்து ரொம்ப குறைவா நம்ம பயன்படுத்தி இருக்கோம், அதனால யூஸ்லெஸ் மாதிரி தெரிவாங்க. குழந்தைகளை வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு உலகத்துல இருந்து இந்த மாதிரியான உலகங்களுக்கு நம்ம கூட்டிட்டு வரும் பொழுது அவங்க ரெடி ஆயிடுவாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கிற வாசினி பிளஸ் டீம்ஸ் யாரு பார்த்துட்டு இருந்தாலுமே உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் வந்து அந்த நிகழ்வு டீம்ஸ் நிகழ்வை ஃபுல்லா இருந்து பார்க்க முடியாததுக்கு காரணம் 5PM இந்த லைவ் எனக்கு இருக்கு. ஸோ அதனால இதுல வந்து நான் கவனம் செலுத்த வேண்டியது, இது டெய்லி நடக்கிற ஒரு விஷயம். ஓகே, இப்ப கேள்வி பதில் நிகழ்வுக்கு போறோம். இந்த கேள்வி பதில் நிகழ்வுல ஒரு அழகான கேள்வி. இப்போ ஜெனரேஷன்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா எங்களுடைய ஜெனரேஷன்ஸ்ல கடைசி நாள் பள்ளியில கல்லூரியில, இப்ப நான் இதை பேசினதும் உங்கள நிறைய பேருக்கு இது ஞாபகம் வரக்கூடும். கடைசி நாள் பள்ளியில கல்லூரியில ஈவன் வேலை பார்க்கிற இடங்கள்ல கூட இந்த கடைசி நாள் இருக்குல்ல, அப்ப வந்து நாம அங்க மிகவும் மதிக்கத்தக்க நபர்கள்னு இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து நாம வந்து ஆட்டோகிராஃப் கேட்போம், அல்லது நாம ஏதாவது சாதிச்சிருந்தா நம்ம கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. இந்த கேள்வி என்னன்னா, இது உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்னு என்கிட்ட இந்த கேள்வி கேட்கப்படுது. நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை வைக்கிறேன், உங்களுக்கு இது நடந்திருக்கா? நீங்க ஆட்டோகிராஃப் கொடுத்துருக்கீங்களா, அல்லது நீங்க ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கீங்களா? இதுதான் கேள்வி. Not now, but definitely in future. Yes, I used to get autograph from all teachers. Yeah, very good. So நாமே அவங்க ரோல்லையும் செய்யறதுனால அவங்கள நாம யூஸ்டு லெஸ் பண்றோம். எஸ் சார், ஐ ஹேட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். வெரி குட். ஸோ இந்த ஆட்டோகிராஃப் கொடுக்கறது வாங்குறது இந்த விஷயம் தான் கேள்வி. இதுல ஆட்டோகிராஃப் வாங்கிறது அப்படின்றது நான் பண்ணியிருக்கேனா அப்படின்னா எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ. எனக்கு ஆட்டோகிராஃப், எனக்கு மனிதர்களை வந்து அவங்களுக்கு இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு ஐ வில் பி வெரி தேங்க்ஃபுல் டு தெம் அண்ட் ஐ வில் பி இன் டச் வித் தெம். வாங்கிறது அப்படின்றது எனக்கு அது தெரியல, அப்படி இல்லை. ஆனா அஸ் அ ட்ரெய்னர் நான் பல நிறுவனங்களுக்கு போகும் பொழுது அந்த செஷன் 4 நாட்கள், முதல்ல எல்லாம் 7 நாட்கள் இருந்தது, அதுக்கு முன்னாடி 14 நாட்கள் இருந்தது. ஸோ அந்த ட்ரைனிங் செஷன் முடிய போகும் பொழுது என்கிட்ட வாங்குவாங்க. இந்த ஆட்டோகிராஃப் கொஸ்டின் வந்ததுக்கு பிற்பாடு எனக்கு 2 விதமான ஞாபகங்கள் வருது. முதல்ல நான் ஆட்டோகிராஃப் வந்து எழுதி ஏதோ ஒரு வரி எழுதி கையெழுத்து போட்டு கொடுப்பேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் ஆட்டோகிராஃப் வந்து ஒரே ஒரு வரி தான் எல்லாருக்கும் எழுத ஆரம்பிச்சேன். அந்த வரியை நான் இங்க சொல்றேன், யாராவது ஒருத்தங்க டைப் பண்றீங்களா?
ஸோ உங்களோட ஆட்டோகிராஃப் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் அவர்களுக்கு சொல்கிற வரி, அதாவது அவங்கள்ட்ட இருந்து ஏதோ கொடுப்பாங்க, அதை வாங்கி எழுதி சைன் பண்ணி கொடுப்பேன். அதுல என்ன எழுதியிருப்பேன், என்ன எழுதி சைன் பண்றேன்னா, யாராவது ஒருத்தங்க இங்க டைப் பண்ணலாம், when will I get your autograph. கீழே என்னோட சைன் இருக்கும், when will I get your autograph. யாராவது ஒருத்தங்க அதை டைப் பண்ணலாம். ஸோ ஒரு வண்டர்ஃபுல் கொஸ்டின், தேங்க்யூ. ஏன்னா ரொம்ப நாள் இது சம்பந்தமா யாரும் பேசினது இல்லை. இன்ஃபேக்ட் யாருமே கேட்டது இல்லை. ஆட்டோகிராஃப் கேட்டது ஓகே, பட் ஐ நெவர் இந்த மாதிரி நீங்க கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டது இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஒன் ஐ யூஸ், வென் வில் ஐ கெட் யுவர் ஆட்டோகிராஃப், ஸோ தட் அந்த பர்சனுக்கு, அந்த நாம எழுதி கொடுக்குற பர்சனுக்கு தட் வில் பி அ லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட். அங்கிருந்து அவரோட லைஃப் ஆரம்பம் அப்படின்ற பார்வை எனக்கு உண்டு. ஸோ அது வந்து ஒரு கேள்விக்கான பதில். அடுத்த கேள்வி, ரொம்ப சின்ன கேள்வி, ஆனா பதில் வந்து மிகப்பெரிய விஷயம். அதற்கடுத்த கேள்வியும் ரொம்ப சின்ன கேள்வி, ஆனா பதில் மிகப்பெரிய விஷயம். அதுல 2 கேள்விகள்ல ஒண்ணு இந்த புத்தகத்துக்கு நான் தள்ளிடுறேன், ஏன்னா அந்த புத்தகத்துல அதற்கான பதில் இருக்கு. இன்னொரு கேள்வியை வந்து நான் சொல்ல முடியும். 2 கேள்வியில முதல் கேள்வி, ஆத்மாதான் கடவுளா? சோல் இஸ் சோல் a god அப்படின்றது கேள்வி. ஆத்மாதான் கடவுளா? சோ ஆத்மாதான் கடவுளா அப்படின்றது வந்து இன்னைக்கு நாம பார்க்க போற சாப்டர்ல அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். 2வது கேள்வி வந்து வாழ்க்கை என்றால் என்ன? இந்த ரொம்ப சின்ன கேள்வி, ஆனா ரொம்ப பெரிய பதில் அப்படிலாம் யோசிப்போம். வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னா என்ன பொறுத்தளவு நான் சொல்ல விரும்புகிற விஷயம், ஒரு ஜென் கதை சொல்ல விரும்புறேன். அதாவது ஒரு ஜென் துறவி கிட்ட சீடர் வந்து கேட்கிறார், இந்த வாழ்க்கை எப்படி வாழறதுன்னு தெரியல எனக்கு, ஏதாவது எளிய வழி இருந்தா சொல்லுங்களேன் இந்த வாழ்க்கையை வாழறது. ஏன்னா திடீர்னு நான் வந்து கடந்த காலத்துல வாழறேன், திடீர்னு எதிர்காலத்துல வாழறேன், திடீர்னு நிறைவில்லாம வாழறேன், திடீர்னு வந்து கோபம் வருது, திடீர்னு வேகம் வருது, திடீர்னு வந்து எதுவுமே வேண்டாம்னு ஒதுங்கி போக தோணுது, எப்படித்தான் வாழறது இந்த வாழ்க்கையை அப்படின்னு சீடர் கேட்டப்போ அந்த ஜென் துறவி சொன்ன பதில இந்த வாழ்க்கை என்றால் என்னன்றதுக்கு சரியா இருக்கும் நான் நம்புறேன். இந்த ஜென் துறவி என்ன சொன்னார்னா, பசிக்கும் போது சாப்பிடு, தூக்கம் வரும்போது தூங்கி, அவ்வளவுதான் வாழ்க்கை. இப்போ இந்த பதில்ல வந்து ரொம்ப எளிமையா தெரிகிற பதில், பசிக்கும் போது சாப்பிடு, தூக்கம் வரும்போது தூங்கி, அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? என்ன இதுல என்ன பெருசா இருக்கு அப்படின்னா, முதல்ல பசிக்கணும், பசிக்கும் போது சாப்பிடு, முதல்ல பசிக்கணும். பசிக்குது அப்படின்னாலே ஓரளவுக்கு ஹெல்தியான ஒரு சிஸ்டம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பசிக்காமலேயே மூன்று வேளை சாப்பிடுறதை விட கொடுமை எதுவும் இல்லை. பசிச்சு சாப்பிடுறது, வேலைக்கு சாப்பிடுறது, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ பசிக்கும் பொழுது சாப்பிடு அப்படின்னா பசிக்கிற வரை வெயிட் பண்ணு, பசிக்கிற வரை வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணும் பொழுது பசிக்குது அப்படின்னா உன்னுடைய ஹெல்த், பாடி சிஸ்டம் எக்ஸலண்டா இருக்கு. ஓகே, அப்ப தூக்கம் வரும்போது தூங்குனா, நிறைய பேர் நம்ம பண்ற தப்பு என்ன, தூக்கம் வரும் பொழுது தூங்குறது இல்லை, அதை ப்ரொலாங் பண்றோம், அது தள்ளி போடுறோம். மொபைல் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், வேற யார்ட்டையாவது பேசிட்டு இருக்கோம், என்னமோ. தூக்கம் வரும் பொழுது தூங்கிடுறது இருக்குல்ல, அதுவும் பசிக்கும் பொழுது சாப்பிடுறது, இது ரெண்டும் தான் வாழ்க்கை. இதை ஒழுங்கா செஞ்சா போதும், மீதி எல்லாம் சரியா இருக்கும். ஒன்னு பிசிக்கலி ஃபிட், ஒன்னு மென்டலி ஃபிட். பசிக்கும் போது சாப்பிடு, பிசிக்கலி ஃபிட். தூக்கம் வரும்போது தூங்கிடு, மென்டலி ஃபிட். ஸோ அதுதான் வந்து வாழ்க்கை அப்படின்றதுக்கான ஒரு பதிலா நான் சொல்ல முடியும். அடுத்த ஒரு கேள்விக்கு போகலாம். when will we learn to be thankful? நன்றியோட இருக்கிறத எப்ப வந்து நாம உணர்வோம் அல்லது கத்துக்குவோம்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது.
இந்த கேள்வியை வந்து மெயிலில் அனுப்பிச்சிருந்தவங்களுக்கு நன்றி. முதல்ல இந்த கேள்வியை ஏன் வருது அப்படின்னா, மனிதர்கள் இப்போ மிருகங்கள் வந்து நன்றியை வந்து எப்படி சொல்லும்? நீங்க பார்த்திருக்கலாம். சில வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு மான் வந்து சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கும். அந்த பக்கமா போன யானையோ அல்லது எருமையோ வந்து அந்த சிங்கத்தை முட்டி தள்ளி இந்த மானை காப்பாத்திடும். அந்த மான் ஓடி போயிடும். அது உட்கார்ந்து ஏதாவது தேங்க்ஸ் சொல்லுதா, தேங்க்ஸ் நோட் சொல்லுதா, லெட்டர் போடுதா, இல்ல பக்கத்துல வந்து நின்று கட்டி பிடிச்சிக்குதா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. அது அது உயிரை காப்பாத்தினா போதும் ஓடிடும். அப்ப அதுக்கு தேங்க்ஸ்னு ஒரு உணர்வு இருக்குமா அப்படின்னா தெரியல. மிருகங்களுக்கு வந்து தேங்க்யூ அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குமா அப்படின்னா தெரியல. ஆனா இருக்கு. நாய் டாகை பார்க்கும்போது இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு ஒரு டிவியில ஒரு விஷயம் பார்த்தேன். ஒருத்தங்க இறந்து போறாங்க. ஒரு மனிதர், ஒரு பெரியவர், அவர் இறந்து போறாரு. அவர் வளர்த்த நாய் வந்து அவருடைய பாடி வச்சிருக்கிற அந்த இடத்த சுத்தி சுத்தி வருது. அங்கேயே உட்கார்ந்துருக்கு. கண்ணுல அதுக்கு தண்ணியா வருது. சோ தேங்க்ஃபுல்னஸ் வந்து விலங்குகளுக்கு இருக்கா அப்படின்னா இருக்கு. அழகா இருக்கு. நிச்சயமா இருக்கு. அப்ப மனிதர்களுக்கு இருக்கா? இருக்கு. என்ன வித்தியாசம்? மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? விலங்குகள் தேங்க்ஃபுல்னஸ் வார்த்தைகளால சொல்ல முடியாது. தேங்க்ஃபுல்லா இருக்கும். ஆனா அதை சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது, சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. மனிதர்களால சொல்ல முடியும், சொல்ல தெரியும், ஆனா சொல்றது இல்லை. நன்றி சொல்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருந்து நீங்க நன்றி சொல்லல அப்படின்னா நீங்களும் அனிமல் தான், நீங்களும் மிருகம் தான், மனித வட்டாரத்துல இல்லை. எனக்கு வந்து இந்த நன்றி மறத்தல் அப்படின்றதுல வந்து நிறைய அனுபவங்கள் உண்டு. அதுவும் மக்கள் சார்ந்த அனுபவங்கள் நிறைய. நீங்க சில பேரெல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த வாழ்க்கையினுடைய போக்கிலேயே உங்க வாழ்க்கையிலேயே நடக்கும் அல்லது நடந்திருக்கும். இந்த வாழ்க்கையினுடைய போக்கிலேயே சில பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து உங்களை ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோன்னு புகழ்வாங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா காணாம போயிருப்பாங்க. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவங்க வந்தாங்க, அவங்க வேலை முடிஞ்சிருச்சு, அவங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மனிதர்கள் ஒரு ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு வேலை அப்படின்னும் போது திரும்ப வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எந்த ஃப்ரீக்வன்சில இருந்து? நீங்க ஆஹா ஓஹோன்னு உங்களை சொன்னாங்கல்ல, அதே ஃப்ரீக்வன்சில ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப நாம வந்து கொஞ்சம் சுதாரிச்சோம்னா பொழைச்சோம், இல்லைன்னா இன்னொரு தடவை மாற்றோம். வாட்டெவர். இப்போ அதுல இந்த பீயிங் தேங்க்ஃபுல்னா நம்ம நமக்காக ஒருத்தங்க உடலால், மனதால், நேரத்தால், எண்ணத்தால், செயலால் உதவுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல முடியல. நன்றியுடன் இருக்கிறது இல்லை. அந்த பக்கமே நம்ம போறது இல்லை. அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லைன்ற மாதிரி எல்லாம் சில பேர் இருப்பாங்க. பார்த்தா நமக்கே ஷாக்கிங்கா இருக்கும். ஆனா அமைதியா சிரிச்சுட்டு போவோம். ஒருத்தங்க நமக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்ற மாதிரி நாம நடந்துக்குவோம். ஸோ வென் வி வில் லேர்ன் டு பி தேங்க்ஃபுல் அப்படின்ற கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல முடியும். நாம் கேட்கிற பொழுது உதவிகள் கிடைக்கும் வரை, நல்ல கவனி, நாம உதவி கேட்கிறோம். நாம கேட்கிற பொழுது உதவிகள் கிடைக்கும் வரை நாம வந்து இன்னொருத்தங்களுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்க மாட்டோம். ஏன்னா அது ரொம்ப எளிமையா கிடைச்சிருது. நம்ம ஒரு கஷ்டம் நிக்கிறோம், யாரோ வந்து ஹெல்ப் பண்றாங்க, உடனே தேங்க்யூ அப்படின்ட்டு போயிருக்கோம். அது தேங்க்ஸே இல்லை. அது சொல்லணுமேன்றதுக்காக சொல்றது. நாம் கேட்கும் போது உதவிகள் கிடைக்காத போது, நம்ம கேட்கிறோம் உதவி கிடைக்கல, அப்ப யாரோ ஒருத்தங்க வந்து செய்யறாங்க, நம்ம அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா யாரோ ஒருத்தங்க வந்து செய்யறாங்க, அப்பதான் பீயிங் தேங்க்ஃபுல் எவ்வளவு முக்கியமானதுன்னு நமக்கு புரியும். நம்ம கேட்கும் போது இன்ஸ்டன்டா உதவிகள் செய்யறதெல்லாம் யாரு? அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை.
இவங்கள்ட்டெல்லாம் நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கமா? ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சரி, இதை கடந்து நம்ம இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்துல இவங்கெல்லாம் நம்ம கூட இல்ல, நம்ம தனியா நிக்கிறோம். அப்ப நமக்கு ஒரு உதவி தேவைப்படுது. யாரோ ஒருத்தங்க வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை வந்து ஹெல்ப் பண்றாங்க. அப்பதான் நினைச்சு பார்க்கிறோம், நம்ம அம்மா நமக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணாங்க, நம்ம அப்பா நமக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருந்தார். அவர் இருக்கும் போதெல்லாம் நாம அவருக்கு நன்றி உணர்வோட இல்லையே, அவரை அவரை வித்தியாசமா பார்த்துட்டு இருந்தோமே, திட்டிகிட்டு இருந்தோமே, அது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்றத வந்து அப்பதான் உணர்றோம். நாம உதவி கேட்கும் பொழுது, அது கிடைக்காத பொழுது, யாரோ ஒருத்தங்க வந்து அதை செய்யும் பொழுதுதான் நன்றி சொல்லணும், இந்த 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 உதவிக்கு நன்றியோட இருக்கணும் அப்படின்ற உணர்வு நமக்கு வருது. நாம கேட்கும் போது உடனே சொல்லப்படுகிற விஷயங்களுக்கு நாம வந்து நன்றியோட இருக்கிறது இல்லை. ஏன்னா அது ரொம்ப எளிதா கிடைத்தது. ஸோ இதுதான் வந்து அந்த கேள்விக்கான பதில். இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, நாளைக்கு அதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ 3வது நிகழ்வு, யுவர் மென்டல் ஸ்பேஸ். போலாமா? ஒரு 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 ஆழமான புத்தகம். 23 வயதுல ஒரு மருத்துவர் இதை எழுதுறாரு அப்படின்றதே ரொம்ப மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்கிறேன். So can we go for your mental space book? நான் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன். இன்ட்ரோடக்ஷன்ல எனக்கு 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 என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, அர்ஜுன் கார்த்திக் அவர்கிட்ட ஒரு 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 அதாவது மிகப்பெரிய விஷயத்தை மிக எளிதா சொல்லிட்டு போயிருக்காரு. மிக எளிதா சொல்றதுதான் கஷ்டம். மிகப்பெரிய விஷயத்த மிக பெருசா எழுதுறது ஈஸி. அது. ஏன்னா பெருசுபடுத்திட்டே போயிடலாம். மிக பெரிய விஷயத்த மிக எளிதா சொல்றதுதான் கஷ்டம். இவர் என்ன சொல்றாருன்னா, நான் இன்ட்ரோடக்ஷன் பேஜ்ல தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன். என்ன சொல்றாருன்னா, லைஃப் இஸ் a கேம். நீங்க வந்து ஒரு கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுங்களேன், ஃபுட்பால் கேம் விளையாடுறீங்க. அந்த ஆடியன்ஸ் வந்து ஒரு ஒரு 10,000 பேர் உட்கார்ந்து இந்த கேம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க விளையாடுறீங்க. இப்போ நல்ல கவனிங்க. நீங்க ஒரு நீங்க ஒரு கோல் போட்டுறீங்க. உங்க டீமோட சக்சஸ்க்கு நீங்க தான் காரணம். இந்த கோல் போட்டு குதிக்கிறீங்க, ஓடி வரீங்க. பார்த்தா ஸ்டேடியம் அப்படியே கைத்தட்டும். நீங்க நினைச்சுக்குவீங்க, என்ன நினைச்சுக்குவீங்க? எல்லாரும் நம்மளை பாராட்டுறாங்க. ராங், ராங். எல்லாரும் உங்களை பாராட்டல. அந்த ஸ்டேடியத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இந்த இந்த டீமை பிடிக்கிற ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் தான் உங்களை பாராட்டுறாங்க. அப்ப மீதி பேர், அதாவது எதிர் டீம் சார்ந்த மனிதர்கள் உங்களை எதிர்ப்போட பார்ப்பாங்க, வெறுப்போட பார்ப்பாங்க. உங்களுடைய முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி வேற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப when life is a game, அது 2 விஷயத்த பண்ணும். என்ன பண்ணும்? ஒரு செட் ஆஃப் பீப்புள் உங்களை பாராட்டிட்டே இருப்பாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் உங்களுக்கு அகென்ஸ்டாவே இருப்பாங்க. திஸ் இஸ் லைஃப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு. I'm really surprised. ஏன்னா ஒரு ஒரு how he got this கியான், இந்த ஞானம், இந்த ஒரு நுட்பம் அவருக்கு எப்படி இந்த வயதுல கிடைச்சது அப்படின்றது I'm really surprised. சரி, இது இது ஒரு ஒரு நுட்பமான ஒரு பதில் அப்படின்னா, இதுக்கு அடுத்த ஒரு பதில் பாருங்க. லைஃப் இஸ் a grueling process of trial and error. ட்ரையல் அண்ட் எரர்னா என்ன? செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்து தப்ப திருத்தி 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 செஞ்சு பார்த்து தப்ப திருத்தி செஞ்சு பார்த்து தப்ப திருத்தி செஞ்சு பார்த்து தப்ப திருத்தி, அதானே ட்ரையல் அண்ட் எரர். அப்போ இந்த வாழ்க்கை அப்படின்றது என்ன அப்படின்னா, குரூவெல்லிங்க்கு தமிழ்ல என்ன சரியான வார்த்தை? யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணலாம். குரூவெல்லிங் வந்து வெரி டிமாண்டிங் அப்படிதான். கொடுமையானன்றது ஐ திங்க் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த லைஃப் அப்படின்றது ஒரு கொடுமையான ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஒன்று பண்ணி பார்க்குறோம், சரியா வந்தா ஓகே, சரியா வரலன்னா போச்சு. அப்புறம் திரும்ப வேற ஒன்று பண்ணி பார்க்குறோம், சரியா வருது ஓகே, சரியா வரலன்னா திரும்ப வேற ஒன்று பண்ணி பார்க்குறோம், சரியா வந்தா ஓகே, சரியா வரலன்னா திரும்ப வேற ஒன்று பண்ணி பார்க்குறோம். எப்ப பிறந்ததுல இருந்து எப்ப வர லாஸ்ட் மூச்சு வர குரூவலிங், குரூவலிங், GRUELLING. நான் ப்ரொனன்சியேஷன் கரெக்டா பண்றேனான்னு தெரியல, ப்ரொனன்ஸ் கரெக்டா பண்றேன்னா grueling. Life is a grueling process of trial and error. உங்களுக்கு அதே இன்னொரு இன்னொரு விதமாவும் அந்த லைஃப்பை வந்து அவர் டிஃபைன் பண்றார். ரெண்டு விதமா டிஃபைன் பண்ணது இப்ப சொன்னேன். ஒண்ணு வந்து லைஃப் இஸ் அ கேம். ஸோ இட் பிரைசஸ் யூ, இட் இல்ஸ் யூ. உங்களை பின்னாடி வேற மாதிரி பேசும், உங்க காலை வந்து இழுத்து விடும். நீங்க சரியில்லாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணும். இது முதல் பாயிண்டா சொன்னேன். ரெண்டாவது பாயிண்ட் வந்து லைஃப் இஸ் அ grueling process of trial and error. மூன்றாவது அழகா வைக்கிறார். லைஃப்ல வந்து உங்களுக்கு ரெண்டே சாய்ஸ் தாங்க இருக்கு. You have only two choices in life. Choice number 1, finding solution, தீர்வுகளை கண்டுபிடிக்கிறது. Choice number 2, aggravating the problem, பிரச்சனையை பெருசாக்குறது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார். You have only two choices in life. ஒன்னு, இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க. இன்னொன்னு, இருக்கிற பிரச்சனையை இன்னும் பெருசாக்குங்க. நீங்க வந்துட்டீங்கல்ல, பெருசாயிருச்சு. அதுவரை நல்லா தான் சார் இருந்தது, நீங்க வந்ததுதான் அது பெருசாச்சு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அதுவரை நல்லா தாங்க இருந்தது, அவன் எப்ப வந்தானோ அது பெருசாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த இடம். So finding solutions is one lifestyle and aggravating the problem is another lifestyle. என்ன லைஃப் ஸ்டைல் நீங்க வாழறீங்க? Are you finding solution to the existing problems wherever you go? எங்க போனாலும் பிரச்சனையை பார்த்தா அதுக்கு தீர்வு என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? இல்ல எங்கேயோ போறீங்க, ஒரு பிரச்சனையை சொல்றாங்க, நீங்க போய் இன்னும் கொஞ்சம் அதுல ஃபியூவல் ஆட் பண்றீங்க. எரியிற தீயில எண்ணெய் ஊத்து, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம், அது என்ன இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிட்டு பா சந்தோஷம் அப்படின்ட்டு எதிர்த்து வந்துடுது. ஸோ வாட் டைப் யூ ஆர் அப்படின்றத வந்து அடுத்த கேள்வியா வாழ்க்கைக்கு வைக்கிறார். அதற்கு அடுத்ததா he says something very interesting. இந்த வாழ்க்கை வந்து நிறைய வாட் இஃப் கேள்விகளால நிரம்பி இருக்கிறது. பாக்யராஜ் இங்க யாராவது டேக் பண்ணலாம், பாக்யராஜ் வந்து இங்க யாராவது டேக் பண்ணலாம். நான் பாக்யராஜ் ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபியூச்சர் அன்ஃபோல்ட்ஸ், அதுல வந்து பாக்யராஜ் ஒரு தடவை வாட் இஃப்னு ஒரு செஷன் பண்ணேன். நான் எங்க ட்ரெயினர்ஸ் செக்டார்ல வந்து நாங்கள் இன்னமும் சொல்றோம், அது ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் செஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த வாட் இஃப் அப்படின்றது தான் வந்து வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான கேள்வி அப்படின்னு அர்ஜுன் கார்த்திக் அவர் இதுல சொல்றாரு. வாட் இஃப், வாட் இட் இஸ் வேற, வாட் இஃப் வேற. அதுக்கு அடுத்ததா ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளி விவரம் ஒண்ணு கொடுக்குறாரு. எல்லாமே வாழ்க்கை சார்ந்தது. நான் இன்னும் இன்ட்ரோடக்ஷன்ல தான் இருக்கேன், இன்னும் மெயின்கே வரல. அந்த புள்ளி விவரம் பாத்தீங்கன்னா, நம்மிடம் இருக்கும் பயம் இல்ல, நம்ம கிட்ட பயம் இருக்கும் இல்லையா, நம்மிடம் இருக்கும் பயம் 90% பயம் அது நடக்கிறதே இல்லை. 10% தான் நடக்குது. 10% நடக்கிறதுக்கு 100% பயப்படுறதை விட கொடுமை ஏதாவது உண்டா? அதாவது 100 முறை பயப்படுறோம் அப்படின்னா ஒரு 10 முறை பயந்தது தான் நடக்குது, 90 முறை பயந்தது நடக்கல. 100 முறையும் பயப்படுறோம். நம்ம பயப்படுற 100 முறையில 10 தான் நடக்குது, மீதி 90 முறை நடக்காததுக்கு பேசுறோம். இப்படி நடந்துட்டா, அப்படி நடந்துட்டா. 90% of fears never become reality. நாம வாழற வாழ்க்கையில நம்ம பயப்படுறதுல 90% யதார்த்த வாழ்க்கையில வருவது இல்லை. ஓகே, இதெல்லாம் எழுதிட்டு இந்த புக்கை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவர் சாப்டர் 1க்கு போறாரு. அவர் சொல்ற அந்த ஒரு வார்த்தையோட ஐ திங்க் நான் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சாப்டர் 1 ரொம்ப டெப்தா படிக்க வேண்டியது, நாளைக்கு நம்ம அதுக்கு போகலாம்.
அந்த ஒரு வரி ரொம்ப முக்கியமானதா இருக்கு. திஸ் புக், யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணுங்க. திஸ் புக் இஸ் a reminder of your self worth. இந்த புக்கை நீங்க படிக்கணும். ஏன் படிக்கணும்? ஏன் இந்த புக்கை வாங்கணும் அப்படின்னா, உங்களோட செல்ஃப் வர்த் இருக்குல்ல, ஒன்னொன்னுக்கும் ஒரு மதிப்பு உண்டு. உங்க சுயத்துக்கும் ஒரு மதிப்பு உண்டு. உங்களுடைய சுயத்துக்கான மதிப்பை உங்களுக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு புத்தகம் இது. செல்ஃப் வர்த். எல்லாத்துக்கும் ஒர்க் போடுறீங்க. இடம் வாங்கினா வர்த் எவ்வளோன்னு கேட்குறீங்க. ஒரு பிளாட் வாங்கினா வர்த் எவ்வளோன்னு கேட்குறீங்க. ஒரு கார் வாங்கினா வர்த்து சார்ன்றீங்க. இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா வர்த் அப்படின்றீங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து அவர் கையில் எடுக்கிறார். திஸ் புக் இஸ் a reminder of your self worth. your தனி, செல்ஃப் worth தனி. This book is a reminder of your self worth. சுயத்தினுடைய மதிப்பை உங்களுக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு புத்தகம் இது அப்படின்னு சொல்றாரு. எஸ், பரத்ஷியன் எழுதியிருக்கிறது. ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல எவ்வளவு டெப்த். இன்ட்ரோடக்ஷன்ல எனக்கு ரொம்ப நான் ஆச்சரியப்பட்ட ஒரு லைன் வந்து, ஃபைண்டிங் சொல்யூஷன்ஸ் ஆர் அக்ரிவேட்டிங் த ப்ராப்ளம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலையில இருந்து நைட்? இன்னைக்கு காலையில எந்திரிச்சிங்க, இன்னைக்கு நைட் தூங்க போறதுக்குள்ள இருக்கிற 10 பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிங்களா? அல்லது இருக்கிற 10 பிரச்சனையை 11 ஆக்குனீங்களா? இல்ல 20 ஆக்குனீங்களா? எக்ஸ்போனன்ஷியல் இல்ல 30 ஆக்குனீங்களா? 100 ஆக்குனீங்களா? நல்லா போயிட்டு இருந்தது, அவன் வந்தான், எல்லாம் கெட்டு போச்சு அப்படி சொல்றாங்களா அவங்க பார்த்து? இந்த ஃபைண்டிங் சொல்யூஷன் ஆர் அக்ரிவேட்டிங் த ப்ராப்ளம்ல நான் இன்னொரு லைன் சொல்ல முடியும் என்னால. என்னுடைய ட்ரைனிங் செஷன்ஸ்ல நான் அடிக்கடி அதை சொல்லுவேன். யாராவது ஒருத்தங்க இங்க டைப் பண்ணலாம். If you don't find a solution for a problem, if you don't find solution for a problem, then you are the problem. Right? If you don't find a solution for a problem, ஒரு ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு கண்டுபிடிக்கவில்லை எனில், then நீங்கள் தான் பிரச்சனை. If you don't find a solution for a problem, then you are the problem. நீங்க தான் பிரச்சனை. அங்க பிரச்சனைன்னு ஒண்ணும் எதுவும் இல்லை. அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாம அங்க இருக்கீங்கல்ல, அதுல நீங்க தான் பிரச்சனை. உங்களாலதான் அது பிரச்சனை ஆயிட்டு. அந்த வரியை நான் சொல்லுவேன். இவர் அர்ஜுன் கார்த்திக் அதை வேற விதமா சொல்றாருன்னு நான் உணர்றேன். நீங்க வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்களா, ப்ராப்ளத்தை பெருசாக்குறீங்களா? விச் லைஃப் ஸ்டைல் யூ ஆர் லிவிங்? ஸோ இதோட இன்றைய நிகழ்வை நான் நிறைவு செய்கிறேன். இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க டைப் பண்ணலாம். நான் வந்து அர்ஜுன் கார்த்திக் அவரோட FB ஐடி இங்க கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை டைப் பண்ணும் பொழுதே கீழே அவரையும் டேக் பண்ணி உங்க ஃபீட்பேக்கை சொன்னீங்கன்னா, ஒரு வளரும் எழுத்தாளருக்கு அதை வந்து படிக்க ரொம்ப ஆசையா இருக்கும். பிளஸ் அதை படிக்கும் பொழுது அவர் நமக்கு ஒண்ணு சொல்லியிருக்காரு இல்லையா? அவர் என்ன சொல்லியிருக்காரு? This book is a reminder of your self-worth. உங்களுடைய சுயத்தின் மதிப்பை நினைவூட்டக்கூடிய ஒரு புத்தகம் எதுன்னு சொல்றாரு இல்லையா? அதே மாதிரி நீங்க கொடுக்கிற ஃபீட்பேக், your feedback is a reminder of அர்ஜுன் கார்த்திக் self-worth. அவரோட சுயத்தினுடைய மதிப்பை உணர்த்தக்கூடியதா உங்களுடைய பின்னூட்டம் அமையும். அதனால நீங்க அதை எழுதலாம், கொடுக்கலாம். நாளையில இருந்து சாப்டர் 1, சாப்டர் 2 அப்படி போவோம். இன்னும் COVID-19 முடியல, குறைஞ்சிட்டு தான் இருக்கு. ஸ்டே சேஃப், ஸ்டே வித்தின், ஃபாலோ த ரூல்ஸ். Love you.